முதலமைச்சர் விஜய் கரூர் செல்லவும் பேசவும் தடை இல்லை. திமுக தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. திமுக ஆட்சியில் விஜய் குற்றம் சாட்டப்பட்ட நபராக சேர்க்கப்படவில்லை. கரூர் வழக்கில் முதல்வர் விஜயை குற்றவாளியாக கூறுவதை ஏற்க முடியாது எனவும் உச்சநீதிமன்றம் கருத்து. முதலமைச்சரின் பேச்சையும் செய்திகளையும் உச்சநீதிமன்றம் தான் கட்டுப்படுத்த வேண்டுமா? அரசியல் எதிரிகளின் கருத்துகளுக்கு நீதிமன்றம் எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும் எனவும் திமுக தரப்புக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. உச்சநீதிமன்றத்தை ஒரு அரசியல் மேடையாக மாற்ற வேண்டாம். மனுவை வேறு சட்ட வழிமுறைகள் மூலம் அணுகவும் உச்சநீதிமன்றம் அறிவுரை. வருகிற 10ஆம் தேதி கரூர் செல்கிறார் முதலமைச்சர் விஜய். மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு ஏற்பாடுகள் மும்முரம். கரூரில் முதலமைச்சர் விஜயின் மக்கள் சந்திப்பு நடைபெறும் இடத்தில் ஏடிஜிபி ஆய்வு. முன்னேற்பாடு பணிகளை நேரில் பார்வையிட்டார். சென்னை பெரம்பூர் திருச்சி கிழக்கில் முதலமைச்சர் விஜய் வெற்றி பெற்றதற்கு எதிரான வழக்கு. தேர்தல் வெற்றிக்கு எதிரான மனுக்கள் மீது முதலமைச்சர் விஜய் பதில் மனு அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். தாவேக ஆட்சியை கவிழ்க்க குதிரை பேரம் பேசப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கு. தலைமறைவாக இருக்கும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு. ராணிப்பேட்டை திருப்பத்தூர் அதிமுக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. தேர்தல் தோல்வி மற்றும் கட்சி பணிகள் குறித்து ஆலோசித்ததாக தகவல். அதிமுகவில் இருந்து சென்றவர்களுக்கு தாவேகாவில் மரியாதை இருக்காது. பதவி சுகத்துக்காக சிலர் கட்சி தாவியதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தாவேகா ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்காது என அதிமுக மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் இபிஎஸ் பேச்சு. கட்சியில் விசுவாசமாக இருப்பவர்களுக்கே உள்ளாட்சி தேர்தலில் சீட் வழங்கப்படும் என்றும் உறுதி. எடப்பாடி பழனிசாமியின் கூட்டத்தை புறக்கணித்த அதிமுக முக்கிய நிர்வாகிகள். முன்னாள் அமைச்சர் KC வீரமணி, ஆற்காடு எம்எல்ஏ SM சுகுமார் பங்கேற்கவில்லை என தகவல். ஹிட்டாச்சி நிறுவனத்தின் ரூபாய் 1000 கோடி முதலீடுக்கான ஒப்பந்தம் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்தானது. புதிய முதலீடு மூலம் 1000 தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் என்று தமிழ்நாடு அரசு தகவல். சென்னை தலைமைச் செயலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்கள், உதவித்தொகை உள்ளிட்டவை குறித்து ஆலோசித்ததாக தகவல். நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பின் இப்போதுதான் அரசு வழக்கறிஞர் நியமனம் நேர்மையாக நடைபெறுகிறது. அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் எந்த பாகுபாடும் இல்லை என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் யாராவது பணம் பெற்றால் புகார் தெரிவிக்கலாம். புகார் கொடுக்கப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் உறுதி. அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் என்பது 6 மாத காலத்திற்கானது மட்டுமே. தற்காலிகமாக நியமிக்கப்படும் அரசு வழக்கறிஞர்கள் திறமையாக செயல்படாவிட்டால் நடவடிக்கை என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. கரூருக்கு செல்ல முடியாத அளவுக்கு முதல்வரை இன்று வரை தடுக்கும் வேலைகளை திமுக செய்கிறது. இன்று முதல்வராக இருக்கும்போது இப்படி செய்கிறார்கள், முன்பு என்னென்ன செய்திருப்பார்கள் எனவும் அமைச்சர் நிர்மல்குமார் கேள்வி. தேவையின்றி ஆய்வுக்கு செல்லக்கூடாது என முதலமைச்சர் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கும் அலுவலர்களுக்கும் தொல்லை தரும் வகையில்
ஆய்வு செய்யக்கூடாது எனவும் அமைச்சர் நிர்மல்குமார் எச்சரிக்கை. திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நட்பு தொடர்கிறது என விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. மு.க. ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு சென்ற பிறகுதான் தாவேக அரசை விசிக ஆதரித்தது என்றும் விளக்கம். தாவேகவுடன் கூட்டணி இன்னும் அமையவில்லை என திருமாவளவன் பேட்டி. அமைச்சரவையில் இடம்பெற்றதாலேயே கூட்டணியில் இணைந்ததாக அர்த்தமில்லை என்றும் விளக்கம். தாவேகவுடன் இன்னும் கூட்டணி அமைக்கவில்லை என்று பேசிய திருமாவளவன், அமைச்சரவைக்குள் வந்துவிட்டாலே ஒரு அங்கம்தான் என மாணிக்கம் தாக்கூர் பதில். இரண்டாயிரத்தி 21ஆம் ஆண்டு காட்பாடி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி. அதிமுக வேட்பாளர் வி. ராமு தொடர்ந்த வழக்கு செல்லத்தக்கதல்ல என கூறி தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். மீனாட்சி அம்மன் கோவில் சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் யார்? அறிக்கை அளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே திமுக நிர்வாகி கழுத்து அறுக்கப்பட்டு கொடூர கொலை. கொலைக்கான காரணம் மற்றும் குற்றவாளிகளை கண்டறிய போலீசார் தீவிர விசாரணை. செங்கல்பட்டு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ஆம்னி பேருந்தும் லாரியும் மோதி கோர விபத்து. ஒருவர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 5 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. பழனி மலைக்கோயில் வருமானம் ரூபாய் 100 கோடியை கடந்த சாதனை. கோயில் இணை ஆணையர் தகவல். விடுதலை போராட்ட வீரர் இரட்டைமலை சீனிவாசனின் 167வது பிறந்த நாள். அரசு சார்பில் அமைச்சர்கள் ஆதவர்ஜுனா, வன்னியரசு மரியாதை. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையேயான புறநகர் ரயில் சேவை பாதிப்பு. தண்டவாளத்தில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக ஆங்காங்கே ரயில்கள் நிறுத்தப்பட்டதால் அலுவலகம் செல்வோர் அவதி. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும். மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை மையம் எச்சரிக்கை. மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்றுள்ள பிரதமர் மோடி. குதிரைப்படை வீரர்கள் புடைசூழ பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. இந்தோனேஷியாவின் உயரிய விருதான பித்தாங் அதிபூர்ணா பிரதமர் மோடிக்கு வழங்கி அந்நாட்டின் அதிபர் பிரபோவோ சுபியாண்டோ கௌரவிப்பு. மிகுந்த அன்போடும் மரியாதையோடும் ஏற்றுக்கொள்வதாக பிரதமர் மோடி பேச்சு. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் எக்ஸல பக்க முடக்கத்தை நீக்க டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. உடனே செயல்பாட்டுக்கு கொண்டு வரவும் ஆணை. மகாராஷ்டிராவில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 13ஆக உயர்வு. கேரள மாநிலம் வயநாடு மேம்பாடி அருகே உள்ள கல்லாடியில் கனமழை காரணமாக பயங்கர நிலச்சரிவு. பல இடிபாடுகளிலும் நிலத்தடியிலும் சிக்கியிருக்கலாம் என அச்சம். மும்பை கடற்கரையில் தரை தட்டிய வெளிநாட்டு கப்பல். மீட்கும் பணி தீவிரம்.
உக்ரைன் மீது வான்வழி தாக்குதல் நடத்திய ரஷ்யா. குடியிருப்புகள் மீது ஏவுகணைகள் விழுந்ததில் 21 பேர் உயிரிழப்பு. ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர இரு நாட்டு அதிபர்களும் விரும்புகின்றனர். அமெரிக்க அதிபர் டிரம்ப் தகவல். அமெரிக்காவின் நெருக்கடியால் காமேனி இறுதிச் சடங்கில் பங்கேற்காமல் 13 நாடுகள் தவிர்ப்பு. அரபு நாடுகளிடம் ரூபியோ தனிப்பட்ட முறையில் ஈரான் ஊடகம் தகவல். இலங்கையின் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் 2 குழுக்களுக்கு இடைத்து வெடித்த கலவரம். சிறைச்சாலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30ஆக உயரும். வெனிசுலாவில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீரமைக்கும் பணிகள் தீவிரம். 9 நாட்களாக கட்டட இடிபாடுகளில் சிக்கி தவித்த கிளை பத்திரமாக மீட்பு. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் இருந்து வெளியேறியது அமெரிக்கா. நாக் அவுட் சுற்றில் பெல்ஜியம் அணியிடம் படுதோல்வி. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் இருந்து போர்ச்சுகல் அணி வெளியேற்றம். கடைசி நிமிடத்தில் கோல் எடுத்து போர்ச்சுகலை வீழ்த்தி ஸ்பெயின் காலிறுதிக்கு முன்னேற்றம். உலகக்கோப்பையில் அடைந்த தோல்வியால் மைதானத்திலேயே நிலைகுலைந்து போன போர்ச்சுகல் அணி வீரர்கள். ஜாம்பவான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனது உலகக்கோப்பை கனவு பறிபோனதை எண்ணி மைதானத்திலேயே சோகத்தில் ஆழ்ந்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1270 ரூபாய் குறைந்தது. கிராம் 13,400 ரூபாய்க்கும் சவரன் 1,07,200 ரூபாய்க்கும் விற்பனை.